ஜனவரி 28. இன்றைய புனிதர் புனித தாமஸ் அக்வைனாஸ். புனித தாமஸ் அக்வைனாஸ் 1225ஆம் ஆண்டு லாண்டோல்ஃப் தியோடரா என்ற தம்பதியருக்கு கடைசி மகனாக பிறந்தார். இவருடைய குடும்பம் செல்வ செழிப்பான குடும்பம். அரச குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமாக இருந்த குடும்பம். சிறு வயதிலேயே தாமஸ் அறிவும் ஞானமும் நிறைந்தவராய் விளங்கினார். இவர் தன்னுடைய 10வது வயதில் நோபல்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்க அனுப்பப்பட்டார். அங்கே இவர் ஒரு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்ததால் இவருடைய பெற்றோர் இவரை 2 ஆண்டுகள் வீட்டுச் சிறையில் அடைத்து வைத்தனர். இவரை பலவாறாக சோதனைக்குட்படுத்தினார்கள். அப்போதெல்லாம் தாமஸ் மன உறுதியோடு எல்லா சோதனைகளையும் வெற்றி கொண்டார். ஒரு சமயம் இவருடைய 2 சகோதரர்கள் இவர் அறையில் ஒரு விலைமகளை அனுப்பி வைத்து சோதிக்க பார்த்தனர். அப்போது புனித தாமஸ் சுவற்றில் சிலுவை அடையாளம் வரைந்து அதற்கு முன்பாக ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து நான் வெளியேறுவதற்கு எனக்கு ஆற்றலை தந்தருளும் என்று இவர் ஜெபித்ததை பார்த்த விலைமகள் பதறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடினாள். இவ்வாறாக தாமஸ் அக்வைனாஸ் தனக்கு வந்த எல்லா விதமான சோதனைகளையும் வெற்றி கொண்டு குருவாக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இருந்தார். தாமஸ் அக்வைனாஸ் வீட்டுச் சிறையில் இருந்த தருணங்களில் இவருடைய சகோதரிதான் இவருக்கு விவிலியத்தையும் தத்துவயியல், இறையியல் சம்பந்தப்பட்ட நூல்களை கொடுத்து இவரை அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்தார். இப்படி வீட்டுச் சிறைக்குள் அடைபட்டு கிடந்த தாமஸ் அக்வைனாஸை அவருடைய நெருங்கிய நண்பர்கள் சிலர் ஒரு கூடையில் வைத்து வெளியே தூக்கி வந்தனர். அதற்கு பிறகு இவர் புதிதாக தோன்றியிருந்த டொமினிக்கன் சபையில் சேர்ந்து 1245ஆம் ஆண்டு தன்னுடைய 20வது வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு தாமஸ் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். அப்போது இவருடைய வகுப்புகளில் பங்கு பெறுவதற்கு மாணவ மாணவியர்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தனர். அந்த அளவுக்கு இவருடைய வகுப்புகள் மாணவர்களை கவர்ந்திருப்பதாக இருந்தது. இவருடைய காலத்தில் நற்கருணையில் இயேசுவின் பிரசனம் குறித்த பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. அவற்றையெல்லாம் புனித தாமஸ் துணிவோடு எதிர்கொண்டு வெற்றியும் கண்டார். நற்கருணை ஆண்டவரிடம் அதிகமான பக்தியையும் ஜெபத்தில் ஆழமான ஈடுபாடும் கொண்டு வாழ்ந்தார். அவர் நற்கருணை ஆண்டவர் மீது கொண்ட பக்தியின் வெளிப்பாடாக விளைந்ததுதான் மாண்புயர் இவ்வருள் சாதனத்தை என்ற பாடல். இவர் குறைந்த வயதிலேயே 60க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றார். ஒரு முறை அவர் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, தாமஸ், நீ என்னை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாய். அதனால் இப்பொழுது நீ என்னிடம் எதை கேட்டாலும் அதை உனக்கு தர நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ சொல் என்று கேட்டார். அதற்கு தாமஸ், ஆண்டவரே, என உண்மையை அன்றி வேறு எதுவும் வேண்டாம், நீர் மட்டும் போதும் என்றார். 1772ஆம் ஆண்டு தாமஸ் அக்வைனாஸ் நோபல்ஸ் என்ற இடத்திலிருந்து ஒரு சிற்றாலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் ஒரு காட்சியை கண்டார். அந்த காட்சியை கண்ட பிறகு இவர் தான் இதுவரை எழுதிய அனைத்தும் குப்பை என உணர்ந்தார். அதனால் அவர் தான் எழுதி கொண்டிருந்த புத்தகத்தை பாதியிலேயே விட்டுவிட்டார். புனித தாமஸ் அக்வைனாஸ் விவிலியத்தில் வரும் ஏதாவது மறை உண்மையை புரிந்து கொள்வதற்காக
நீண்ட நேரம் ஒதுக்கி ஜெபித்து கொண்டிருந்தார். சில நேரங்களில் இவர் தன்னை மறந்து ஜெபித்ததால் உணவு உண்ணக்கூட மறந்து போனார். இதனால் இவருக்கென்று ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டார். அவர் தாமஸ் அக்வைனாஸை உடனிருந்து கவனித்துக் கொண்டார். 1274 ஆண்டு லயன்ஸில் நடைபெற்ற 4வது பொதுச்சங்கத்தில் கலந்து கொள்வதற்காக தாமஸ் அக்வைனாஸ் சென்று கொண்டிருந்த போது போகும் வழியிலேயே இறைவனடி சேர்ந்தார். 1323 ஆண்டு திருத்தந்தை 22ஆம் யோவான் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார். புனித தாமஸ் அக்வைனாஸ் மாணவர்கள், ஆசிரியர்கள், இறையியலாளர், தத்துவயியலாளர் மற்றும் கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களின் பாதுகாவலர் என அழைக்கப்படுகிறார். ஆமீன்.